மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப நம்ம ஒவ்வொரு செய்திகளாக விரிவாக டீட்டெயிலா பார்ப்போம். முதல் செய்தியாக இந்தியா தொடர்பானது. அதாவது சீனா தொடர்ந்து இந்தியாவுக்கு பல்வேறு தளங்கள்ல நெருக்கடி அழிச்சு வந்துகிட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளோட இந்திய அரசு அதிலிருந்து வெளிவந்து முன்னேற்றத்தை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது. நண்பர்களே, இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உற்பத்தியை தடை செய்வதற்கு சீனா முயன்று வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இனிமேல சீனாவுடைய அந்த கனவுலாம் பழிக்கவே பழிக்காதுங்க. இந்திய அரசு மிக மிக அரிய உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் சீனாவின் சதி திட்டங்கள் அனைத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அதன்படி பார்த்தோம்னா சிங்ரோலி நிலக்கரி சுரங்கங்களில் இருந்து அதிக அளவிலான அரிய கனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இது அரிய வகை பூமி தனிமங்கள் துறையில் இது பெரிய முன்னேற்றம் என்று கூறப்படுதுங்க. சீனா அரிய வகை பூமி தனிமங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்த போறதாக கூறப்பட்டு வந்துகிட்டு இருக்க நிலையில தற்போது இந்த நல்ல செய்தி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு செய்தியை சிங்ரௌலில் நிலக்கரி சுரங்கங்களில் இருந்து நிலக்கரி மற்றும் நிலக்கரி அல்லாத பொருட்களில் இருந்து சுமார் 250 ppm மற்றும் 400 ppm அளவிலான அரிய வகை பூமி தனிமங்கள் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுதுங்க. அரிய தனிமங்கள் என்பது பூமியின் மேற்பகுதியில் ஒப்பீட்டளவில் மிகுதியான காணப்படும் 17 உலோக தனிமங்களின் குழு எனலாம். இவை அரிய வகை என குறிப்பிடப்பட்டாலும் மிகுதியாக காணப்படும். ஆனால் இவற்றின் தாதுக்களை பிரித்தெடுப்பது சுத்திகரிப்பது என்பது மிகவும் கடினம். எனவே இவற்றை அரிய வகை பூமி தனிமங்கள் என்றே அழைக்கின்றனர். இதன் மூலம் ஸ்மார்ட் போன்கள், மின்சார வாகனங்கள், போர் விமானங்கள், செயற்கைக்கோள்கள் என நவீன தொழில்நுட்பத்தில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. மாசுபாட்டை குறைப்பதிலும் பாதுகாப்பு துறையில் அதன் பயன்பாட்டிலும் இவை மிக பெரிய அளவில் உதவும் என்பதாலே ஒவ்வொரு நாடுகளும் இதை கண்டறியவும் இதை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் நினைக்கிறாங்க. நண்பர்களே, இப்போது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய புதையலாக கிடைச்சிருக்குங்க. இதனால இதில் சீனாவின் சர்வாதிகார போக்குக்கு இந்தியா முட்டுக்கட்டை போடலாம். எலக்ட்ரானிக்ஸ், பசுமை ஆற்றல் துறை, போக்குவரத்து துறை ஆகியவற்றில் தற்போது இந்தியா சீனாவை அதிகம் சார்ந்து இருக்கிறது. ஆனால் இனி அந்த போக்கு குறையுங்க. சிங்ரௌலி மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதியில் அரிய வகை தனிமங்கள் இருக்கின்றன. 7.23 மில்லியன் டன் அரிய வகை தனிமங்கள் ஆக்சைட் காணப்படுவதாக கூறப்படுதுங்க. ஆந்திர பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய இடங்கள்ல இந்த அரிய வகை பூமி தனிமங்கள் தென்படுதுங்க. இந்த தகவல் அனைத்தும் மெய்யாகும் பட்சத்தில் இந்தியா உலகளவில் தன்னிகரற்ற நிலையை அடையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, எலக்ட்ரானிக் வாகனங்கள், பேட்டரிகள், சோலார் பேனல்கள், மொபைல்கள், லேப்டாப்கள், பொதுத்துறை ஆகிய பெரிதும் இந்த அரிய வகை தனிமங்களை சார்ந்திருக்கின்றன. தற்போதைய சூழல்ல சீனா தான் இதுல ஆதிக்கம் செலுத்துகிறதுங்க. உலகில் பார்த்தோம்னா 90% அரிய வகை தனிமங்களை எடுப்பதும் அதை சுத்திகரிப்பதும் சீனா தாங்க. தற்போதைக்கு இதில் இருக்கும் பெரிய சவாலே விநியோகம்தான். ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது, விலையை அதிகரிப்பது, புவிசார் அரசியல் பதற்றங்கள் ஆகியவை இதன் உலகளாவிய விநியோக சங்கிலியை சீர்குலைக்கும் எனலாம். நண்பர்களே, சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த மாதிரி ஒரு அரிய உலோகம் இந்தியாவிற்கு புதையலாக கிடைத்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் செய்தி என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நண்பர்களே, அடுத்த செய்தியாக ப்ராஜெக்ட் 18 தொடர்பான செய்தியை பார்ப்போம். அதாவது பஹல்காம் தாக்குதல் மற்றும்
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு அதிநவீன ஆயுதங்களை வாங்கவும் தயாரிக்கவும் செயற்கை நுண்ணறிவை சிறப்பான முறையில் பயன்படுத்தவும் இந்திய ராணுவம் தீவிரமாக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கடற்படையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில ப்ராஜெக்ட் 18 என்ற பெயரில் NGD எனப்படும் நெக்ஸ்ட் லெவல் டெஸ்ட்ராயர்ஸ் வகையைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உலக அளவுல பார்த்தோம்னா ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பலில் இந்த வகை கப்பல்கள் முதன்மையான இடம் வகித்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ரீசெண்டா பார்த்தோம்னா கப்பல் கட்டுமானத்தின் மூலம் தேசத்தை கட்டமைத்தல் அப்படின்ற தலைப்புல டெல்லியில் கருத்தரங்கு நடைபெற்றுச்சுங்க. அப்போது இந்த கப்பல் குறித்த சிறப்பம்சங்கள் எடுத்துரைக்கப்பட்டன. இந்திய கடற்படையில் தற்போதுள்ள போர்க்கப்பலை காட்டிலும் ப்ராஜெக்ட் 18 கப்பல் அதிநவீனமானது என்பதால் இது சர்வதேச தரத்தின்படி குருசர் பிரிவை சேர்ந்த கப்பலாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதிநவீன சென்சார் அமைப்பு கொண்டுள்ள இக்கப்பலில் நீண்ட தூர இலக்கை தாக்கும் வகையில உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரேடார் இடம்பெற்றிருக்கு. இத்தகைய ரேடார்கள் LRMFR என அழைக்கப்படுதுங்க. 360 டிகிரியையும் நுட்பமாக கண்காணிக்கக்கூடிய வகையிலையும் 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக குறிவைக்கும் வகையிலும் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கப்பல் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அதோட சேர்த்து அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் இக்கப்பலால சுமந்து செல்ல முடியும் என்பதுதான் முக்கிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுதுங்க. குறிப்பாக இவை ஒரே நேரத்தில் 144 ஏவுகணை களங்களை கொண்டுள்ளது. மேலும் பிரம்மோஸ் 2 என்ற எதிர்கால ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை எடுத்து செல்லும் வகையில கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. குறைந்தது 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையும் இந்த கப்பலில் இருந்தபடி தாக்கி அளிக்க முடியும் எனவும் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் வான்வெளி தாக்குதலில் இருந்து எளிதாக தற்காத்து கொள்ளும் வகையிலும் கவச அமைப்பு இது கொண்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. 2 ஹெலிகாப்டர்களை கையாளும் வசதி கொண்டுள்ள இக்கப்பலால நீருக்கடியில் ட்ரோன்களை ஏவவும் நீருக்கடியிலான தாக்குதலை எதிர்கொள்ளவும் முடியும். மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் இந்த கப்பலின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே நடைபெறுகின்றன. இத்தகைய அதிசக்தி வாய்ந்த போர்க்கப்பல் ஏவுகணைகள் ஹெலிகாப்டர்கள் ரேடார்களின் வருகையில் வல்லரசு நாடுகளுக்கு இணையான ராணுவ வலிமையை பெற்று வருகிறது இந்திய ராணுவம் என்பதில் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் நண்பர்களே. அடுத்த செய்தியா ரஷ்யா அமெரிக்கா தொடர்பானதுதான். என்னன்னா ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மித்வதேவ் அவர் தெரிவிச்சிருக்க சர்ச்சைக்குரிய கருத்தால ஆத்திரம் அடைஞ்ச அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போதைக்கு அணு ஆயுதம் தாக்குதல் நடத்தக்கூடிய 2 நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை நோக்கி அனுப்பி வைக்க உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு நண்பர்களே. ஏற்கனவே இந்த ஒரு மனுஷன் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ரஷ்யாவை பதம் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி உன்னிப்பா கண்கொத்தி பாம்பாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஒரு வாய்ப்பு போதாதா, அதைத்தான் பயன்படுத்துறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அதன்படி பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் இடையான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவோட அதிபர் டிரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா உக்ரைன் மீதான போர்ல ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்யா அமெரிக்கா இடையே மோதல் போக்கு அப்படின்றது இருந்துகிட்டு நம்ம சமீப காலங்கள்ல பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் திடீரென ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த ஒரு விஷயத்தினால, அதாவது இந்த சர்ச்சைக்குரிய கருத்தினால அணு ஆயுதம் தாக்குதல் நடத்தக்கூடிய 2 நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை நோக்கி அனுப்பி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டு இருக்காரு. அதாவது ரஷ்யா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு விற்பனை செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவிற்கு இது சுத்தமா பிடிக்கல. இதற்காக இந்தியா மேல 25% பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்க நம்ம பார்த்திருப்போம். இது குறித்து ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலின்
துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் அவர் கூறியது என்னன்னா, ரஷ்ய இந்திய இறந்து போன பொருளாதாரங்கள் பற்றி பேசும் முன்பு டெட் ஹேண்ட் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு ட்ரம்ப் நினைத்து பார்க்கணும் இப்படின்னு கூறியிருக்காரு நண்பர்களே. இதனால ஆத்திரம் அடைந்த ட்ரம்ப் ரஷ்யாவை நோக்கி 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சூழல்ல ஏற்கனவே ஒரு புறம் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல அமெரிக்கா தரப்புல வர்த்தக வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுவே பெரிய அளவிற்கு இப்ப உலக அளவுல பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலுக்கு மத்தியில ட்ரம்போடைய இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றது ரஷ்யா அமெரிக்கா இடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியா காசாவில் துயரம் என்ன என்பதை பார்த்தரலாம். என்னன்னா, காசா உதவி மையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பாலஸ்தீனியர்கள் கிட்டத்தட்ட 48 பேர் உயிரிழந்திருக்காங்க நண்பர்களே. இஸ்ரேல் ஹமாஸ் படையினர் இடையே நீண்ட நாட்களாகவே போர் நடந்து வந்துகிட்டு இருக்கு. காசால இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல்ல 60,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. காசா உதவி மையங்களில் நிவாரண பொருட்களுக்காக காத்திருக்கக்கூடிய 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாகவும், இஸ்ரேல் பசி பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஒருபுறம் ஐநா குற்றம் சாட்டியிருக்கு. இஸ்ரேல் தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல மறுபக்கத்துல காசாவில் உள்ள ஜிகிம் கிராசிங்கில் உள்ள உதவி மையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல மட்டும் சிக்கி பாலஸ்தீனர்கள் 48 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 12 பேர் பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. இவர்களுக்கான சிகிச்சை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. காசாவுடைய சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி பார்த்தோம்னா, ஜூன் மாசத்திலிருந்து குழந்தைகள் 89 பேரும் வயதானவர்கள் 65 பேரும் ஊட்டச்சத்து குறைபாட்டால இறந்திருக்காங்களாமா. சர்வதேச நாடுகள் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள்லாம் அனுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு புறம் பார்த்தோம்னா இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு சூழல இந்த பிரச்சனை அப்படின்றது நிற்காத தொடர்கதையா போயிட்டு இருக்கு. மெயினா இஸ்ரேல் அனுமதித்தாதான் உலக நாடுகள் அனுப்பி வச்சிருக்க உணவுப் பொருட்கள், மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள், இது எல்லாமே இஸ்ரேல் அனுமதித்தால் மட்டும்தான் அந்த வழியில கொண்டு போய் காசாவிற்கு சேர்க்க முடியும். பட் ஆனா இஸ்ரேல் ஒரு புறம் இந்த ஒரு உணவையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த பட்டினியவே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுதான் கொஞ்சமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்ல நண்பர்கள். ஏன்னா அங்க எத்தனை பச்சிலம் குழந்தைகள் இருப்பாங்க, வயதானவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இவர்களுக்கான சரியான உணவு கிடைக்கல, அவர்கள் உணவு தட்டுப்பாடுல இருக்காங்க. பெரிய அளவிற்கு ஒரு உணவே இல்லாமல் பட்டினிலே நிறைய மக்கள் ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை அப்படின்றது எப்படி இருக்கும். ஒரு வீடியோல நான் பாக்குறேன் நண்பர்களே. அந்த வீடியோல ஒரு லாரி போகுது. அந்த லாரியை அப்படியே இந்த ஜாம்பிலாம் நம்ம படம் பார்த்துப்போம் நண்பர்களே. அதுல எப்படி ஏறி பிக்கிறது, இந்த மாதிரி மனுஷனை கடிக்கிறது மாதிரி நம்ம பார்த்துப்போம்ல. அது மாதிரி அவர்கள் பசிய, அந்த பசி கொடுமையை தாங்க முடியாம அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த உணவு மூட்டையை எப்படியாவது எடுத்துட்டு போகணும், அதை வைத்துதான் பசியை போக்கணும், நமக்கான குடும்பம் நம்ம காத்திருக்கு, அவர்களுக்கான பசியை ஆத்தணும்னா இந்த மாவு மூட்டையெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஏறாங்க நண்பர்கள். அந்த லாரியில ஒரு லாரியில பார்த்தோம்னா 100கணக்கான பேர் ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு மனவேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கு. நம்மளால இங்க இருந்து அவர்களுக்கு உணவை வழங்க முடியக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தாலும், அதாவது உலக நாடுகள் மனிதாபிமான அடிப்படையில உணவுகள் அனுப்புனாலும் அதை அங்க கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு மெயினா இஸ்ரேல் காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. சோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது இவர்கள் அனுமதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. பட் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்த வீடியோவாக வெளிவந்திருப்பது அவற்றெல்லாம் பார்க்கும்போது மிகவும் மனம் வருந்தக்கூடிய வகையில், நமக்கே நெஞ்ச உழுகக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களே. இந்த காலத்துல இப்படி ஒரு சூழலா, அதுவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்துல ஒரு பகுதியில உணவுக்காக இந்த அளவிற்கு இவர்கள் அலை மோதுகிறார்களா அப்படின்றத பார்க்கும் போதே நமக்கே அந்த வீடியோ பார்க்கும்போது கண் கலங்குது நண்பர்களே. அடுத்ததாக ட்ரம்ப் சொன்ன கமெண்ட் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் குறித்து அதிபர் ட்ரம்ப் கூறிய சில கருத்துக்கள் சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. அதாவது அவர் சமீபத்தில் அளித்த நேர்காணலில்
கரோலின் லீவிட்டை புகழ்ந்து பேசியிருந்தார். இருப்பினும் அப்போது உதடு அழகாக இருக்கும் என்பது போல கூறிய கருத்துக்களே விமர்சனங்களை கிளப்பியிருக்கு. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் சர்ச்சைக்கு புகழ் பெற்றவர், எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவரது பேச்சுக்கள் கடந்த சில காலங்களில் பல முறை சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா மாசத்துக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 முறையாவது தலைவனுக்கு சர்ச்சைக்குரிய கருத்தை கூறி பரபரப்பை கிளப்பினா தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி தான் மாசத்துக்கு 1-2 தடவை பரபரப்பை கிளப்பிடுவாரு. அப்படித்தான் மனுஷன் தற்போதைக்கு இந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காருங்க. அதன்படி சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரோலின் லீவிட் ஒரு ஸ்டார் ஆகிவிட்டார் என்பதே உண்மை. அவரது முகம், அறிவான மூளை, அந்த உதடுகள், அவை அசையும் விதம், அவை ஒரு இயந்திர துப்பாக்கியை போல அது அசைகிறது. அவர் ஒரு நட்சத்திரம். அவர் உண்மையில் ஒரு சிறந்த நபர். கரோலினை விட சிறந்த செய்தி தொடர்பாளர் யாருமே இருந்ததே இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் அருமையான ஒரு நபர் இப்படின்ற மாதிரினா தலைவன் இஷ்டத்துக்கு புகழ்ந்து தள்ளியிருக்கார். நண்பர்களே, இந்த வீடியோ உடனடியாக இணையத்துல ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அதோட சேர்த்து பல விமர்சனங்களையும் கிளப்பியிருக்கு. ட்ரம்ப் மீது பல கடுமையான விமர்சனங்களை பார்க்க முடிகிறதுங்க. அதாவது ட்ரம்ப் இது போல பேசுறது முதல் முறை இல்ல அப்படின்னும், அதிபர் பதவியில் இருக்கும்போது ஒருவர் இது போல பேசுவதை ஏற்க முடியாது அப்படின்னும் விமர்சனங்களை பார்க்க முடியுதுங்க. இவர் என்ன பேசினார் என்பதை அவருக்கு புரிந்திருக்குமா என்பது தெரியல. அதுதான் இதில் பெரிய சங்கடம் என ஒருவர் சாடியிருந்தார். இதுபோல ட்ரம்புக்கு எதிராக பல்வேறு காட்டமான விமர்சனங்களை பார்க்க முடியுதுங்க. அதே நேரம் ட்ரம்ப் தரப்புல இதுவரைக்கும் அவரது பேச்சுக்கு வருத்தமோ விளக்கமோ எதுவுமே அளிக்கப்படல அப்படின்னு தான் பார்க்கப்படுதுங்க. அடுத்த செய்தியாக ரஷ்யா தொடர்பானது. ரஷ்யாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் வலிமையான நிலநடுக்கமும் அதை தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டுருந்துச்சு. இதற்கிடையே சில நாட்கள் இடைவெளியில அங்கு மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவின் குரில் தீவுகள்ல பார்த்தோம்னா சுமார் 6.8 ரிக்டரில் வலிமையான நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ரஷ்யாவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுருந்துச்சு. அதைத் தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சுனாமியும் ஏற்பட்டது நண்பர்களே. இதனால அப்பகுதியில் மக்களிடையே அச்சம் அப்படின்றது ஏற்பட்டுருந்துச்சு. இதற்கிடையே ரஷ்யாவில் இப்போது மீண்டும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பது அங்க பெரிய அளவிற்கு பேசும் பொருளா மாறி இருக்கு. ரஷ்யாவின் குரில் தீவுகளில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முதலில் ரிக்டர் அளவுகோல்ல 6.8 இருந்ததாக கூறப்பட்டது. இருப்பினும் பிறகு இந்த நிலநடுக்கம் 7 ரிக்டர் அளவிலானதாக இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த வலிமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்குங்க. ஜப்பானின் ஹொகைட்டோவில் இருந்து ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் வரை நீண்டுள்ள எரிமலை தீவு கூட்டமான குரில் தீவுகளுக்கு அருகே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தால உயிர் சேதம் அல்லது பொருள் சேதம் குறித்து எந்த தகவலும் வெளியாகல. இருப்பினும் கம்சட்காவின் பல கடலோர பகுதிகளுக்கு சுனாமி அலைகள் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா எச்சரித்துள்ளது. இது குறித்து ரஷ்ய அதிகாரிகள் கூறுகையில சுனாமி அலை உயரம் குறைவாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இருந்தாலும் கடற்கரைக்கு மக்கள் செல்ல வேணாம். கடற்கரை அருகே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் உடனடியா பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்காங்க. மேலும் பெரிய பசிபிக் அளவிலான சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் அங்கு ஒரு நீண்ட காலமாக அமைதியாக இருந்த எரிமலையை எழுப்பியுள்ளதாமாங்க. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிராஷனினிகோவ் எரிமலை திடீரென வெடித்து சிதறி இருக்குங்க. கடந்த 600 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. இதனால் 6000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் உருவாகி இருக்கு. பாதுகாப்பு கருதி விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுங்க. அதாவது தொடர்ச்சியான வெடிப்புகளால் விமான போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு
யுரேசியாவின் மிக உயரமான எரிமலைகளில் ஒன்றான குளூசெவ்ஸ்காய் எரிமலை கம்சட்கா அருகே ஏற்பட்ட 8.8 ரிக்டர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெடித்தது. எரிமலை குழம்பு வெடித்து சிதறியது. அதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்திற்குள் இதே குரில் பகுதியில் சக்தி வாய்ந்த 6.7 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டது. அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்படுவது குறித்து வல்லுநர் ஒருவர் கூறுகிறார், பசிபிக் தட்டின் இயக்கம் கவலை அளிக்கிறது. கம்சட்கா மற்றும் குரில் தீவுகள் அதிக பாதிப்பை எதிர்கொள்ளலாம். உலகின் மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் 80% மேல் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில்தான் ஏற்படுகிறது. இதனால அருகே உள்ள அதிக ஆபத்துள்ள கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை, உண்மை தன்மையுடைய செய்திகளை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.